வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அஞ்சலி வேணும்னே தான் வந்து காரில் விழுந்தா அப்படிங்கிற விஷயத்த இலக்கியா கௌதம் கண்டுபிடிச்சி, அதாவது இதுக்கு காரணம் எஸ்எஸ்கே, அதாவது அஞ்சலியெல்லாம் சேர்ந்து தான் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே இலக்கியாவோட பர்த்டேவை சூப்பராக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து பிளான் போட்டிருந்தார். இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா, இலக்கியா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. கௌதம் வந்து நம்மளுக்காண்டி நிறையா விஷயம் பண்ணுறாரு, பர்த்டே பார்ட்டியை வந்து சூப்பராக நைட் டைமில் சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான ஏற்பாடை வந்து சூப்பராக கௌதம் பண்ணியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இலக்கியாவுக்கு கார் கற்றுக் கொடுத்து இப்போ காரும் வாங்கி அங்கே பூஜையை போட்டுட்டு இப்போ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே இப்போ பார்த்தீங்கன்னா, இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எஸ்எஸ்கே அவங்க ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அஞ்சலிகிட்ட பிளானை சொல்லி எப்படியாச்சும் இதில் இலக்கியா கௌதமை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வேணும்னே இப்போ இலக்கியா ஓட்டின காரில் வந்து அவளாக வந்து விழுகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் அஞ்சலிக்கு எதுவும் அடிப்படாத மாதிரி நடிக்கலான்னு பார்த்தா, இருந்தாலும் அவளுக்கு சின்னதாக வந்து அடிபட்டிருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அது சின்ன அடி தான், இருந்தாலும் இதை வந்து பெருசாக வந்து அஞ்சலிக்கு உயிருக்கே ஆபத்து வர மாதிரி போயிடுச்சு அப்படின்னு வந்து டாக்டர் வந்து பயங்கரமாக இதில் வந்து அஞ்சலிக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கத்து எஸ்எஸ்கே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். எப்படியாச்சும் இதில் இலக்கியா கௌதமாக மாட்டி விட்டு பெரிய பிரச்சனையை வந்து இவங்களுக்குள்ளே நம்மளுக்கு சாதகமாக பண்ணலாம் அப்படின்னு வந்து எஸ்எஸ்கே பயங்கரமாக பிளான் போட்டிருக்கான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இதை பண்ணது வந்து எஸ்எஸ்கே வேணும்னே தான் வந்து அஞ்சலி விழுந்திருக்கா அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி, கண்டிப்பாக இதுக்கு வந்து இலக்கியா கௌதம் மாட்டிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அஞ்சலி வந்து இன்னமும் வந்து அவளுக்கு சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனை போட்டு கார்த்திக் கூட சேரலான்னு பயங்கரமாக யோசித்து வச்சுருக்கா. இதுக்கும் வந்து எஸ்எஸ்கே, பைரவி எல்லோரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா, இதில் கார்த்திக் உஷாராக இருக்கணும். அதே மாதிரி இலக்கியா கௌதமும் இந்த பிளானை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அஞ்சலியை ஓரம் கட்டணும். இது மாதிரி தான் கான்செப்ட் வச்சுருக்காங்க. இப்போ பர்த்டே பார்ட்டின்னு சொன்னாங்க. அந்த பர்த்டே பார்ட்டியும் வந்து இலக்கியாவுக்கு நடக்கலை. இப்படி ஒரு விஷயம் வந்து பண்ணி ஒரு வழியாக இலக்கியாவோட பர்த்டேவும் நின்று போச்சு. இருந்தாலும் இதில் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா, அஞ்சலி எப்படி கரெக்டாக இங்கே வந்தா, இதில் வந்து யாரெல்லாம் வந்து அஞ்சலிக்கு உதவி பண்ணா, அஞ்சலி வந்து வேணும்னே தான் வந்து காரில் விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கௌதம் கண்டுபிடிப்பார். இது மாதிரி கான்செப்ட் கொண்டு போகையில் தான் அஞ்சலியோட சுயரூபம் எல்லாமே தெரிய வந்து கண்டிப்பாக கார்த்திக் வாழ்க்கையில் அஞ்சலி இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சி இலக்கியா கௌதம் அடுத்தடுத்து வந்து உஷாராக இருப்பாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்கேக்கும் முடிவு கட்டுவாங்க. ஏன்னா எஸ்எஸ்கே போக போக ஆட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. இருந்தாலும் ரேவதி அம்மா உண்மையை சொன்னால் மட்டும்தான் எஸ்எஸ்கே ஆட்டம் வந்து குறையும். அதுக்கப்புறம் சூப்பராக போகும்.